வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 4 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து 7 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்குங்க. தக்காளி ராஸ்மெல் போனதும் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மசாலாஸை நல்லா வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் போல் நல்லா குக் ஆனதும் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேக வச்ச முட்டையை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு முட்டையோட கிரேவி நல்லா கோட் ஆனதும் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.